என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ யார் யாரோ பிஹெச்டி எதுலையோ பண்ணுறாங்க, விண்வெளி சயின்ஸில் பண்ணுறாங்க. நாசாவில் போய் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் பற்றிலாம் கூட படிக்கிறாங்க. ஆனால் நான் அந்த விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ விருச்சிக ராசிக்காரர்களில் டாக்டர்கிட்ட போகிறது இல்லையா, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நான் விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட். இப்போ விருச்சிக ராசிக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள், ஆனால் அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சி இது நீங்கள் மாஸ்க் காட்ட வேண்டிய நேரம். 9க்குரிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். நான் ரொம்ப நாளாக சொன்னேன், குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். குரு உங்களை தான் பார்க்குறார் ஃபர்ஸ்ட். வேற விருச்சிக ராசி வாண்ட் டு சி இஸ் டைரக்ட். ஏனென்றால் உங்களுக்கு செவ்வாய் ஆகாது ராசி, அவன் 8ல் மறைகிறான். தேங்க்யூ செவ்வாய், தேங்க்யூ. 6 8ல் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்று பூமி லாபங்களை தருகிறார். அரசு சம்பந்தப்பட்ட அமைப்பில் உங்களுக்கு பதவி கிடைக்கும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சாரி, நிறைய நாள் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் மிஸ்ஸே பண்ணாமல் தினசரி வந்துடுறேன், டோன்ட் வரி. அதாவது நண்பர்களே, அடுத்து வரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன, எல்லாருக்குமே அந்த க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? சார் என்ன சார், ஆடி மாதம் ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, எல்லா கோயிலும் பிஸியாக இருக்குது சார், எல்லா காடும் பிஸியாக இருக்காங்க சார். ஆனால் என் கடையில் மட்டும் ஆளே வரல சார், நான் மட்டும் ஃப்ரீயாக இருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் ஒன்றுனா இட்ஸ் ஆன் தி வே. இப்போ தான் சனி பகவான் வக்கரமானார், இப்போ தான் குரு பகவான் உச்சமாக இருக்கார், சூரிய பகவான் இப்போ ஆட்சி பெறுறாரு, சுக்கிர பகவான் நீச்சம் பெறுறாரு. இந்த மாதிரி இந்த மந்த்து ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் மந்த் தான். இந்த ஆடி ஆவணி வந்தாலே, ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் டாப்பில் வர போகிறீங்க. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ யார் யாரோ பிஹெச்டி எதுலையோ பண்ணுறாங்க, விண்வெளி சயின்ஸில் பண்ணுறாங்க. நாசாவில் போய் பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் பற்றிலாம் கூட படிக்கிறாங்க. ஆனால் நான் அந்த விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி படிச்சுட்ருக்கேன். இதில் நான் ஒரு பிஹெச்டி அதை விட பெரிய லெவலில் படிச்சிருக்கேன். உங்கள் ராசிக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா அது நான் மட்டும்தான். நீங்கள் எங்கே ஜாதகம் பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். காரணம் என்னவென்றால் உள்ளபடியே உங்களை காதலிப்பவன் நான். இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது, ஏன்னா இதில் நான் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ விருச்சிக ராசிக்காரர்களில் டாக்டர்கிட்ட போகிறது இல்லையா, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி நான் விருச்சிக ராசி ஸ்பெஷலிஸ்ட். இப்போ விருச்சிக ராசிக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள், ஆனால் அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சி அது மாதிரி உங்கள் அப்ப விசில கேட்டவன் அந்த மாதிரி வந்துட்டேன்டா, நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, அந்த மாதிரி எல்லா டைலாகும் போட்டுக்கோங்க. சூப்பர் ஸ்டார் டைலாக் எல்லாம் போட்டு எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். 30 வருஷத்துக்கு முன்னாடி கபாலி எப்படி போனனோ அதே கபாலி அப்படியே வந்திருக்கேன்டா, கபாலிடா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நீங்கள் மாஸ்க் காட்ட வேண்டிய நேரம். 9க்குரிய குரு பகவான் உச்சம் பெறுகிறார். நான் ரொம்ப நாளாக சொன்னேன், குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். குரு உங்களை தான் பார்க்குறார் ஃபர்ஸ்ட். வேற விருச்சிக ராசி வாண்ட் டு சி இஸ் டைரக்ட்லி லுக்கிங் யூ. இதை விட ஒரு சூப்பரான விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. இந்த மாதம் உங்களை குரு பகவான் பார்க்கிறார், சூரியனோடு சேர்ந்து பார்க்கிறார். இது ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. என்ன, 10 குடைவன் 9க்கு போயிட்டா, பாதகாதிபதி வீடு அது. அப்போ என்ன ஆகணும்னா தொழிலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 17 வரைக்கும் தான். 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ராஜாவாக போகிறீர்கள். ராணியாக இருந்தால் ராணியாக போகிறீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா சூரிய தேவனே வந்து ஆட்சி பெற்று பதவி தந்து விட்டு போகிறார். ஒரு மாதம் இந்த மழை நின்று பெய்யும். அப்படியே நிற்காமல் பெய்யும். நின்று பெய்யும்னா உங்கள் வீட்டுக்கு மட்டும் பெய்யுங்கிற மீனிங்கில் சொல்ல வந்தேன். உங்களுக்கு அப்படி தொடர்ந்து மழை கொட்டும். பணமழை, பொருள் மழை, அருள் மழை எல்லாம் வச்சுக்கோ. சாப்பிட 1 செவ்வாய் பகவான் இவர் நல்ல காலத்திலே உங்களுக்கு வெறும் பிளட்டில் ப்ராப்ளம் கொடுப்பார். சுகரு, பிபி வர்ற அத்தனை பேர் நீங்கள் தான். ஏனென்றால் உங்களுக்கு செவ்வாய் ஆகாது ராசி, அவன் 8ல் மறைகிறான். தேங்க்யூ செவ்வாய், தேங்க்யூ. 6 8ல் மறைந்த விபரீத ராஜயோகம் பெற்று பூமி லாபங்களை தருகிறார். அரசு சம்பந்தப்பட்ட அமைப்பில் உங்களுக்கு பதவி கிடைக்கும். அரசு அதிகாரி, அரசு நிறுவனங்கள், அதெல்லாம் உங்களுக்கு பதவி கிடைக்கும். ரொம்ப அருமையான பீரியடு. இதில் என்ன பிரச்சனைனா, வழக்கம் போல தான் இது எல்லாம் கொடுத்துட்டார் கடவுள். என்ன கொடுத்துட்டார்? ராஜா வைக்கிட்டார், பதவி கொடுத்துட்டார், பெரிய கம்பெனி எல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் இந்த இடத்துல தான் ஒன்று பண்ணுறார். 4ஆம் இடத்துல ராகு சர்பண்ட், ஹீஸ் சிட்டிங். 7க்குடைய காதலுக்கு அதிபதியாகப்பட்ட சுக்கிரன் நீச்சம். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், சந்தேகங்கள் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க.
நீங்கள் இன்னும் அந்த பீரியடில் தான் இருக்கீங்க. நீங்கள் இன்னும் டைவர்ஸ் பேப்பரை கீழே போடல, கையில் தான் வச்சுருக்கீங்க. கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வரும். 7 சுக்கிரனே நீச்சம் எனும்போது காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருவீங்க. ஒன்று இப்படி நடந்துடும், லவ் பண்ணவே நேரம் இல்லை அப்படின்னு ஆகிடும். அல்லது இப்படி நடக்கும், நீ என்ன தவிர யார்கிட்ட பேசுகிற அப்படின்னே கேட்பீங்க. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு முதன்முறையாக சந்தேகம் மனதில் வரப்போகிறது. 7 நீச்சமான நேரத்திலே ராகு பகவான் பலமாக போகிறார். குரு பார்வை ராகு மேலே பட்ட வரைக்கும் உங்களுக்கு சேஃப்டி. இப்போ குரு ராகுவை பார்க்கல, ராகு ஓன் லெக்கில் நின்று விளையாட போகிறார். இந்த 4 மாதமும் ராகுவை நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடிச்சிக்க முடியாது. டிசம்பர் 6 வரைக்கும் நீங்கள் டைவர்ஸ் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா பெரிய சாதனை. நான் அப்படி ஒருத்தரை பார்த்தது இல்லையா வாழ்க்கையில், அப்படி பார்த்தா அது பெரிய விஷயம். உங்களை நீங்களே காலை தூக்கி விட்டுக்கோங்க. ராகுவை ஜெயிச்ச இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. 4ஆம் இடத்து ராகு டிசம்பர் 6 வரைக்கும் இருக்காருங்க. ஸோ கணவர் மனைவிட்ட சந்தேகம் வந்தால் நின்று பேசி சரி பண்ணிட்டீங்கன்னா 5 நிமிஷம் வேலை. சந்தேகம் எனும் பாம்பு மனசில் வந்த உடனே கேட்டுடணும், இப்படி நடந்ததா உண்மையா, அப்பயே ப்ரூவ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் டைமிங். சந்தேகம் எனும் புற்றை வளர வைத்தால் கருணாகம் வரத்தான் செய்யும். அதனால் நீங்கள் புற்றுக்கோயில்களுக்கு செல்லணும், ராகு பெருமானுக்கு பால் ஊற்றணும், இதெல்லாம் பண்ணணும். இந்த இப்போ பாம்புக்கிட்டே ட்ராவல் பண்ணணும். அடுத்த 4 மாதம் டியர் பாம்பு ப்ளீஸ், உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, தயவுசெய்து என் குடும்பத்தில் வந்து ப்ளே பண்ணி விடாத. இது பெண்களுக்கு. அவங்க டைவர்ஸ் பண்ணுறவங்க விருச்சிக ராசிக்கார ஆண்கள் இருப்பாங்க. நம்ம சீரியஸாக மாட்டிப்போம். நன்றாக எழுதி வச்சுக்கோங்க. நம்மளே சும்மா இருந்தாலும் நமக்கு ஹாய் டியர் அப்படின்னு மெசேஜ் வரும். ஒய் டியர் அப்படின்னு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் ஒய்ஃபோட ஃபேக் ஐடி. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஒன்றும் பண்ண முடியாது. கை நீட்டி அடி வாங்கிப்பீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், யூஆர் அண்டர் சர்வேலன்ஸ். சிசிடிவியை எங்கே மாட்டியிருக்காங்கன்னு தெரியாது, உங்கள் தலைமையில் தான் மாட்டியிருக்காங்க. விருச்சிக ராசிக்கார ஆண்கள் மெசேஜ் நோ, தலைவலிக்கு நோ, டென்ஷனுக்கு நோ, இன்னையோட கூடி நோ. அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. மெசேஜுக்கு நோ, சேட்டிங்குக்கு நோ, இன்னையோட கூடி நோ. தயவுசெய்து அமைதியாக விட்டுறது உங்களுக்கு நல்லது. ராகுவை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஒரு எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா ராகு உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டான். அதனால் யாராவது சாயந்தரம்னா பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்க, போகாதீங்க. டிசம்பர் 6 கெடுத்து விட்ருவான். யாராவது முக்கியமாக லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுறேன், ஐயா வணக்கம்மா, சகோதரி வாழ்த்துக்கள், என் ஒய்ஃப் நம்பர் கொடுக்குறம்மா. அப்புறமா தான் தெரியும் பேசுகிறதே ஒய்ஃப் தானே. இவங்கெல்லாம் பல வீட்டில் டெஸ்டிங் பண்ணுவாங்க உங்களை, ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ இது ஒரு ஆபத்து. இது நம்மளாம் நல்லவங்க, நம்மளாம் விருச்சிக ராசிக்காரங்க, தப்பு பண்ண மாட்டோம். இருந்தாலும் நமக்குள்ளே யாராவது ஒருத்தர் நம்மளை உழை போட்டான்னா தயவுசெய்து யாரையும் லவ் பண்ணாதீங்க. அது லவ் கிடையாது, ராகு தான் வேறு ரூபத்தில் வந்திருக்காரு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் பிரமாதம் கலக்க போகிறீங்க. நண்பர்களே, இந்த ஒரு கிரக பயிற்சிகள் என்பது தொடர்ந்து ஒரு மாதத்தில் நடக்கின்ற ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. இந்த ஆடி மாதம் பொதுவாகவே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன், கேளுங்க. ஹெச்ஓடி சூரியன், அவர் தான் டான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அவர் என்னமோ ஒரு சாதாரண ஆள் மாதிரி நினச்சிக்கிறீங்க. அவர் தாங்க டீம் லீடரு. அவர் மேஷத்துக்கு வந்தால் அது பேர் சித்திரை, அவர் கடகத்துக்கு வந்தால் அது பேர் ஆடி மாதம், அவர் சிம்மத்துக்கு வந்தால் அது பேர் ஆவணி, அவர் கன்னிக்கு போனால் புரட்டாசி, அவர் மார்கழிக்கு தைக்கு போனால் அதுதான் மகரத்துக்கு போனால் தை மாதம், அவர் நின்னா நியூஸு, எந்திரிச்சா நியூஸு, உக்காந்தா நியூஸு. ஏன்னா அவர் தான் ஹெச்ஓடி. ஆனால் இது இந்த மாதங்கள்லாம் ஒவ்வொருத்தர் லைஃப் சேஞ்சிங் மாதங்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடகராசியில் அது கடகத்தில் சூரியன் போகிறது, அம்மாவை தேடி அப்பா போகிறார். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனுடைய வீட்டிலே சூரியன் பிரவேசிக்கும் போது சந்திரனும் சூரியனும் சேருகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவும் அப்பாவும் சந்திக்கிறாங்க. உலகத்தின் நாயகன், அம்மா அப்பானா நம்ம அப்பா அம்மா மாதிரி கிடையாது, உலகத்தின் அப்பா, உலகத்தின் அம்மா. அதனால் தெய்வங்கள் இணைகின்ற மாதம் என்பதால் மனிதர்கள் யாரும் அப்போது இல்லற வாழ்க்கையை திறந்து ஒரு மாதம் நிறைய பேர் காப்பெல்லாம் கட்டிட்டு ஆடி மாதம் இப்போ தான் கல்யாணம் வச்சு பிரித்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஸோ மெனி பாவம்ஸ். அதை பற்றிலாம் நம்ம பேசணும் நிறைய. நான் என்ன இன்ஸ்டா பேஜில் நிறையா பேசுகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அப்போது ஆடி மாதம் என்பது இறைவனுடைய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் அம்பாள் ரொம்ப கேட்டதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக இருக்கிறார். அதனால் சக்தி மாதம்னு பேர். இந்த மாதமே அப்படி தான். யூசி ஆல் அவர் ஆடி மாதம், ஆல் கேர்ள்ஸ் அண்டு நம்ம வீட்டில் மாடர்னாக இருந்தவங்க கூட அன்றைக்கி ஆடி வெள்ளினா அன்றைக்கி பால் ஊற்றி, புத்துக்கெல்லாம் பால் ஊற்றி, கூழெலாம் ஊற்றுவாங்க சண்டே. அவங்களுடைய கல்ச்சரை அப்போ தான் பார்ப்போம். நம்மளாக இது இவ்வளோ கல்ச்சராக இருக்காங்க அப்படின்னு. ஆடி மாதம் இஸ் த கேர்ள்ஸ் மாதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாரியம்மன் மாதம். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நான் கடகத்தில் வந்து இப்போ சூரிய பகவான் இருக்கார். அதனால் கேட்பதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக அம்பாள் இருக்கிறார். இந்த மாதத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு ராகுவனுடைய பீடைகள் வராது. திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் போங்க, திருநாகேஸ்வரம் போங்க. அந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம்.
அடுத்த மாதம் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் ஆண் தெய்வங்கள் அது பிள்ளையாரெல்லாம் பிறக்கிறப்ப தான் பிள்ளையார் பட்டி போகிறது இதெல்லாம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாகிறார். அதான் பிரச்சனை. அதான் சொன்னேன், ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க. சுக்கிரன் போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? லவ் போச்சுன்னு அர்த்தம். லவ் இருந்தால் தானே மேற்படிலாம். அங்கே தான் சுக்கிரனே போயிட்டாரே. அதனால் லவ் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. என்னை தேடி காதல் என்ற வார்த்தை அனுப்பு, ஒன்று அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாது, வேஸ்ட்டு. ஸோ அப்போது சுக்கிர பகவான் நீச்சம். காலையில் ஐயில் வேணும் சார், சாயந்தரமாக ரிப்ளை பண்ணுறாரு சார் மீட்டுன்னு. அதுக்குள்ளே நான் இது ரெண்டு லஞ்சு 2 பஞ்சு முடிச்சு ஆஃபீஸே முடிச்சு வந்துட்டேன் சார். இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா பிஸி ஆகிடுறீங்கல்ல. பிஸி ஆகும்போது எப்படி லவ் வரும்? லவ் யாருக்கு வரும்? லவ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறவனுக்கு வரும். எனக்கு தான் நேரமே இல்லையா? ஸோ இப்போ 2 கூடியவன் யார்? உலகத்தின் நாயகன் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் வக்கரமாயிட்டார். நமக்கெல்லாம் ஒரு டெரர் ஃபெலோன்னா அது யாருன்னா அது மிஸ்டர் சனி தான். அது உங்களுக்குன்னு இல்லை. அமெரிக்காவில் பெரிய டொனால்டு ட்ரம்பாக இருந்தாலும் சரி, சனி பகவான் ப்ராப்ளம் டு ட்ரம்ப் ஆல்சோ. ஸோ அதனால் அவருக்கு கருத்தில் சனியுடைய பார்வையில் எல்லோரும் ஒன்று தான். அவர் வக்கரமாகி விட்டார். அவர் எல்லாருக்கும் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ சனி பகவான் ப்ராப்ளம் படுத்திட்டு இருந்தவர் இந்த மாதம் இப்போ லீவில் போகிறவர் தான். இந்த ஆள் திரும்ப டிசம்பரில் தான் வருவார். அதனால் இவர் ஒரு பக்கம் லீவ் போட்டார். ரொம்ப தேங்க்யூங்கய்யா. இந்த பக்கம் சுக்கிரன் வேறு நீச்சம். பொழப்பை மட்டும் பார்க்கறதுக்கான அருமையான நேரம். நண்பர்களே, நல்ல நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் எதுலேருந்து வருது? நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து வருது. நிறைய பேர் இப்போ தான் என் லவ்வே போச்சு, என்ன வாழ்க்கை, எனக்கு போர் அடிக்குது, லவ் போனால் போட்டுண்டா வேலை படுறா, அடுத்த மாதம் லவ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ பார்த்தாலும் லவ் தேவைப்படுது. லவ் ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கிங்க. ஸோ அதனால் இந்த மாதம் ஓடுகின்ற மாதம், உயரப்போகின்ற மாதம், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிற மாதம். அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் பாருங்கள். ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த மாதத்தில் யார்? குரு பகவானும் சூரியனும் இணையும் பொழுது ராஜ்யம், அதாவது மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த யூனியனில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது மேனேஜ்மெண்ட் மாதம். யாரையாவது சொல்கிறான்னு தூண்டி விட்றான்னு மேனேஜ்மெண்ட் எடுத்து பேசினா அவன் வேலையை விட்டு போகும்போது உங்களையும் விட்டு போயிடுவான். அதனால் சண்டையெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கும் பாஸ்க்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கள். இவனுக்காக உங்கள் வேலையை விடாதீங்க. அவங்களுக்கு நான் லூத்து போயேன். ஸோ அதனால் இந்த பதவி துறப்பு வேலையெல்லாம் தியாகம்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதை பாருங்கள். என்ன சந்திக்கணுன்னா கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. எங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னோடய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவுகள் தினசரி நீங்கள் பார்ப்பீர்கள். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.